வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு லைனில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த மாதிரி லைனில் வெயிட் பண்ணுறோம் தெரியுமா? நம்மளோட காலம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு ஒரு பெரிய க்யூ இருக்குது. இன்றைக்கி ஒருத்தவங்க இருப்பாங்க, நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம இருப்போம், அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி நம்ம என்றைக்கு நம்மளோட டைம் முடிய போகுதுன்னு நமக்கே தெரியாது. நம்ம ஒரு பெரிய க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த க்யூவில் வெயிட் பண்ணும்போது சினிமாக்கெலாம் நம்ம போகும்போது என்ன பண்ணுவோன்னா, டிக்கெட் கிடைக்கல, க்யூ பெருசாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கட் பண்ணி சைடில் போவோம். காசு கொடுத்தா எக்ஸ்ட்ரா கொடுத்தா முன்னாடியே போயிடலாம் இல்லையா, அந்த மாதிரி போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஸ்பெஷல் என்ட்ரியில் போவோம். கோயிலுக்கெலாம் போனோம்னா ஸ்பெஷல் என்ட்ரியில் போவோம். சில சமயம் என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு அழுங்காமல் புகுந்துட்டு நடுவில் போவோம். பட் நான் சொல்கிற க்யூக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்க முடியாது. நம்ம வேகமாகவும் முன்னேறி போக முடியாது. இல்லை நான் அப்புறம் போகிறேன், நீங்கள் முன்னாடி போங்க சொல்லிட்டு நம்மளை முன்னாடி யாரையும் அனுப்பவும் முடியாது. நான் சொல்கிறது புரியுது இல்லையா? நம்ம காலம் எப்போ முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போது நம்ம செய்ய வேண்டிய வேலையை டக்குன்னு செய்யணும். நம்ம தள்ளி போட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும்னா, நம்ம கடைசி காலத்தில் ஃபீல் பண்ணுவோம், இதை பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வாழும்போது எப்படி வாழணும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு எதையாவது கொடுத்துட்டு போகணும். என்ன கொடுப்பீங்க? பணம் கொடுக்க போகிறீங்களா? வீடு கொடுக்க போகிறீங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அதுதான் உங்களை உணர்ந்து உங்களை பற்றி அவங்க நினச்சிட்ருப்பாங்க. நம்ம சுற்றி 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். அவங்க அந்த வேலை கொடுக்குற தன்மை இருக்கு இல்லையா, எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம், எந்த மாதிரியான அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. நீங்கள் யாரோட சண்டை போட்டிங்கன்னா உடனே போய் அவங்களோட சேர்ந்துக்கோங்க. யாரோட பேசாமல் இருந்தீங்களா உடனே போய் அவங்களோட போய் பேசுங்க. ஏன்னா யாருக்கு எப்போ பெல் அடிக்குதுன்னு தெரியாது இல்லையா? இந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப லேசாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சீரியஸாக எடுத்து பேசாத காரியத்துக்கு போய் பேசுங்க, செய்யாத காரியத்தை போய் செய்யுங்க, பழகாதவங்களோட போய் பழகுங்க. எல்லாருக்குமே ஒரு உத்வேகமும் உணர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு எழுச்சியும் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. இந்த விஷயம் எனக்கு இன்னொரு விஷயத்தோடு சம்மந்தப்படுத்தி பேச தோணுது. நான் ஒரு அரசியலில் இருக்கிற பிரமுகரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த 100 நாள் வேலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, ஏன் இது சரியாக நடக்கிறது இல்லை, அது ஒழுங்காக பண்ண முடியாதா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுக்கு அதை அவ்வளோ சீரியஸாக எடுக்கிற? பாவம், ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு கொடுக்குறோம், அதை அவங்க சேர்த்தி வச்சு பெட்டிக்குள்ள வச்சு பதுக்க போகிறதில்ல, அவங்க உடனே கடை கொண்டுருவாங்க, செலவு பண்ணிடுவாங்க. ஸோ இது எக்கானமியில் அந்த பணம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், இதே நீ இவ்வளோ சீரியஸாக எடுக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இதை சீரியஸாக எடுக்கிறேன், அவங்களுக்கு பணம் போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி நினைக்கல. ஒருத்தர் வேலையை ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சால் கிடைக்கிற சம்பளம் இவங்க அந்த இத்தனை மணி நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்குது, அந்த பார்ட் ஓகே. ஆனால் இவங்க அந்த வேலையுமே ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சுட்டு சும்மா ரெஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க. அப்போது அவங்கள தாண்டி 4 பேர் ஃபுல் டே வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு மனநிலையில் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, நம்ம சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குதே அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி போடுறோம்? நிறையா பிள்ளைங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்களும் அவங்க அம்மா கூட போகிறாங்க அந்த வேலைக்கு. நிறையா குழந்தைங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போது நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க? நீ வேலையெல்லாம் செய்ய வேணாம், நீ சும்மா இருந்தால் கூட உனக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான எண்ணத்தை நம்ம பதிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்க எப்படி கவனிக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சும்மாவே இருக்கேன், நான் சொகுசாக இருக்கேன், எதுவுமே செய்யலை அப்படின்னா என்னை சுற்றி இருக்கவங்க நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேன்? ஓகே, எனக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நான் இப்படியே வாழ்ந்துடுவேன். பட் இது மற்றவங்களுக்கு எந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ இன்னமே நீங்கள் யாருமே எதுவுமே வேலை செய்யாதவங்க, ஃப்ரீயாக இருக்கிறவங்க, தயவுசெய்து மற்றவங்க உங்களை பார்த்து என்ன கற்றுக்க போகிறாங்கங்கிற விஷயத்த யோசனை பண்ணி செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப டைம் இல்லை, எப்போ நம்ம டைம் வருதுன்னு தெரியாது. நம்ம டைம்
டைம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு பதிவை நம்ம வந்து ஆணித்தனமாக பதிவை ஏற்படுத்தி போடணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேயா? நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் நான் சொன்னது பிடிச்சிருக்குன்னு போடுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போடுங்க. எதாக இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஓகேயா?